السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن، ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ما شاء الله كان، وما لم يشأ لم يكن، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم: ولا تركبوا إلى الذين ظلموا فتمسكم النار. وقال نبينا صلى الله عليه وسلم: كلمة الحق عند سلطان جائر. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புலிவாரில் புனிதன் பெற ஃபுர்கானை புலித்தளித்த பேருபகாரி அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் இவ்வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாட்டினானோ, அப்படிப்பட்ட நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவண்டுமாகுக. இறைவனின் இறையில்லமாம் திரு காபா ஷரீஃபையும், இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌலா ஷரீஃபையும், புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் திரும்ப திரும்ப குடும்பத்தோடு சந்திக்கிற நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அன்புரிவானாக. எந்த கலிமாவை ஏற்கின்ற உலகத்திலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அக்கலிமாவின் பிரகாரம் பரிபூர்ணமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அல்புரிவானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, இறைவனுடைய பேரொருளால், அவனுடைய பேருபகாரத்தால் பாக்கியம் பொருந்திய சிறப்பான ஜும்ஆவுடைய வேளையில் இந்த இல்லத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இன்று உலகம் முழுக்க ஆட்சியாளர்கள் முதல் கொண்டு அடிமட்டத்தில் இருப்பவர்கள் வரை பிறருக்கு அநீதியை ஏற்படுத்துகிற, நீதியை சாகடிக்கிற பல்வேறு வகையான காரியங்கள் நடைபெற்று வருவதை நாலாபுறமும் உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அநியாயமான முறையிலே பொருள்களை அபகரிப்பது, அதிகாரத்தை பறித்துக் கொள்வது, அதே போன்று உரிமைகளை பறித்துக் கொள்வது, இப்படி அநீதம் என்பது இன்றைக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
பொதுவாகவே அநீதிக்கு எதிராக ஒருவர் அநீதி இழைக்கப்படுகிற பொழுது அவருக்கு நீங்கள் துணையாக நில்லுங்கள் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒருவர் அநியாயமாக்கப்படுகிற பொழுது, அநியாயமாக பாதிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அற்புத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைகள் எல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டு அநீதமான முறையிலே யுத்தம் தொடுப்பதும், காவல்துறையை ஏவி காயப்படுத்துவதும், படிக்கிற பிள்ளைகளுடைய உரிமைகளை பறித்துக் கொள்வதும், சுதந்திர நாடுகளிலே நாதியற்றவர்களாக அந்தந்த நாட்டினுடைய பிரஜைகளை, பிள்ளைகளை அனாதையாக்குவதும் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நன்மையான காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அற்புதமான சில தத்துவங்களை நமக்கு சொல்லுவார்கள். மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அநீதிக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்கள். அது மனித சமூகத்தினுடைய பண்பாடு, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஒரு செயல்பாடு. அநீதி இழைக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்கள். அதே போன்று தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் துன்பத்தில் ஆளாக்கப்படுகிற பொழுது, துயரத்தால் பிடிக்கப்படுகிற பொழுது, அக்கிரமக்காரர்களால், ஆட்சியாளர்களால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிற பொழுது அவர்களுக்காக வேண்டி நீங்கள் குரல் கொடுங்கள், அவர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள். அடுத்து சொல்லுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சமுதாயத்தால் சில மக்கள் யாராவது அநீதி இழைக்கப்படுவார்கள் என்று சொன்னால் உங்களால் முடிந்தளவிற்கு நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஆதரவு, ஆறுதல் வார்த்தைகளை அவர்களுக்கு கூறுங்கள். அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஆறுதல் வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், கூறுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பாடம் இது. அதே போன்று வரம்பு மீறி செயல்படுகிற பொழுது அவர்களுக்கு எதிராக துணிவோடு நீங்கள் போராடுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை பெருமானார் பதிவு செய்வார்கள். வரம்பு மீறுகிறார்கள், யாரிடத்திலே எந்த சட்டத்தை புகுத்த வேண்டும், யாருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், யாரிடத்திலே எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லுகிற வழிமுறை இருக்க, அந்த வரம்பை மீறுகிற பொழுது அவர்களை துணிவோடு நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை சொன்னதை போன்று ஆளுகிற வர்க்கம் முதல் அடிமட்ட மக்கள் வரை ஒருவருக்கொருவர் அநீதி இழைக்கிற விஷயம் என்பது உலகம் முழுக்க இன்றைக்கு தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறார். நாம் இல்லை என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே அதை குறித்து அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்வான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வலா தர்கபு இலல்லதீன ஸலமு ஃபதமஸ்ஸகுமுன் நார். அல்லாஹ் சொல்லுகிறான், அதாவது அநீதி இழைக்கக்கூடியவனுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, துணை போகாதீங்க. ஒரு அநீதி செய்யறான் தெரியும், மோசம் செய்யறான் தெரியுது, கெடுக்கிறான் தெரியுது, அவனுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, துணை போகாதீங்க. அவனுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, எந்த வகையிலும் உதவி செய்யாதீர்கள். அப்படி சென்றால் ஃபதமஸ்ஸகுமுன் நார், நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. அல்லாஹ் என்ன சொல்றா, நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. அவன் யாரா வேணாலும் இருக்கலாம், நம்முடைய கூடப்பரப்பாக இருக்கலாம், உயர்ந்தவனாக இருக்கலாம், தாழ்ந்தவனாக இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், நமக்கு தேவையானவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவன் அநீதி இழைக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு எந்த வகையில் உதவி செய்யாதீங்க. நல்லாவே தெரியும். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இன்றைக்கு ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்கொண்டிருக்கிற சூழல்,
அநியாயம் என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட அந்த நாசகார நாடுகளுக்கு பல்வேறு மக்கள், இஸ்லாமிய நாட்டைச் சேர்ந்தவர்களும் கூட ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களை நாம் என்ன செய்வது? நாம் யோசனை செய்து பார்க்கிறோம். அதே போன்று மாணவர்கள் இன்றைக்கு டெல்லியில மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடைபெற்று வருகிறது. நியாயமான கோரிக்கைக்காக வேண்டி மாணவர்கள் வீதிக்கு இறங்கி இருக்கிறார்கள். மக்களுக்கு இடையூறு செய்கிற ஆர்ப்பாட்டங்களை சமூகம் ஆதரிக்காது. ரோடு மறியல், வாகன மறியல், ரயில் மறியல் போன்ற விஷயங்களை ஷரியத் என்பது, மார்க்கம் என்பது ஆதரிக்காவிட்டாலும் கூட இன்றைக்கு அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே நியாயமான கோரிக்கைக்காக வேண்டி போராடுகிற பொழுது அந்த போராட்ட களத்தை கலைப்பதற்காக வேண்டி கண்மூடித்தனமான தாக்குதல் கொடுத்து அந்த மாணவர்களை தன் பிள்ளையாக அணுக வேண்டிய அந்த நெறிமுறைகள் மீறப்பட்டு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் என்ன கேட்கிறோம்? அநியாயம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது, அவனுக்கு ஆதரவா பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறான். ஏன்? மத்திய அரசாங்கத்தால் வாங்கி திங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பதவி சுகத்தை அனுமதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் செய்கிற அநியாயத்திற்கும் துணை போவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிற செய்திதான். ஒரு கட்டத்திலே அல்லாஹ் அடுத்து வேறொரு வசனத்திலே இப்படி சொல்லுவான், வலோ தராதிலும் வாலிமூன். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நபியே நாயகமே, அநீதி இழைத்தோரை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படின்னா என்ன? அநீதி இழைக்கப்பட்டவன் ஒரு நாள் யாருக்காவது அநீதி செய்தார் என்று சொன்னால் அவன் பிடிக்கப்படுகிற நிலை, அவன் கொடுமைப்படுத்துகிற விதம், அல்லாஹ்வால் பிடிக்கப்படுகிற சூழலை நபியே நாயகமே ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் கொடுப்பான். இன்னைக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய அக்கிரமும் அநியாயமும் இன்றைக்கு எல்லா வகையிலும் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை நடந்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நாதி இல்லை கேட்பதற்கு. நான் கேட்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில், மத்திய பிரதேசத்தில், இந்தியாவை ஒட்டி இருக்கிற மாநிலங்களிலே அப்பாவி மக்களுடைய வீடுகள் ஏதோ தவறு செய்கிறார்கள் என்று நீங்கள் இடித்து தள்ளுகிறீர்களே. எவனாவது ஒரு எம்எல்ஏ வீட்டை இடிச்சிருப்பியா? ஒரு எம்பியினுடைய வீட்டை இடிச்சிருப்பியா நீ? அல்ல ஏதாவது ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய வீட்டை இடிச்சிருப்பியா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், பசிக்காக வேண்டி தெருக்களிலே கையேறி இருக்கக்கூடியவருடைய வீடுகளை எல்லாம் நீ இடிக்கிறாய் என்று சொன்னால் என்ன ஆட்சியாளன்? உனக்கு என்ன அதிகாரம்? எந்த அளவுக்கு அநீதி என்பது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கு உலகம் முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, எனவேதான் அருமையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பாதிக்கப்படுகிற பொழுது நாம் மௌனிகளாக இருப்பதல்ல, மௌனம் சாதிப்பதல்ல, அவர்களுக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை என்பது சமூகத்தில் இருக்கிற அத்தனைவர்களுக்கும் இருக்கிறது. வாய் மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு எவ்வளவு தாக்குதல் நடைபெறுகிறது, எவ்வளவு பிரச்சனைகள் நடைபெற்று வருகிறது. நியாயம் அநியாயம் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த மாணவர்கள் வைக்கிற கோரிக்கை என்ன? அநியாயமான முறையில வினாத்தாள்கள் வெளியாயிருக்கிறது. அதை சரி செய்வதற்கோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கோ ஆளுகின்ற வர்க்கத்திற்கு வக்கில்லாமல் போயிருக்கிறது. கையாளாகாத தன்மை ஏற்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை படிப்புகள், கல்வியினுடைய தகுதிகள் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயம் ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி வரும். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே,
வீடியோக்களை பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது. ஒரு சின்ன வயசு 18 வயசு ஒரு புள்ள, ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பெண்ணை பார்த்து கேட்குது, நான் உன் மகளை மாதிரி இருக்கிறேன், என்ன நீ அடிக்கிறீ? எப்படி அவன் மகளை மாதிரி தான் இருக்கிறேன், என்ன மாதிரி தான் நீ படிச்சு வந்த, உன் புள்ள படிக்கணும் இருக்க நான் போராடுறேன், நீ அடிக்கிறிய? கூடிய அன்பு பெருமக்களே, மிகப்பெரிய மனவேதனையாக இருக்கிறது. முகங்கள் கிழிக்கப்பட்டிருக்கிறது, கால்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, உடல்கள் எல்லாம் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. நாதி இல்லாதவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால், எதிர்த்து குரல் கொடுப்பவர்களும் கூட இன்றைக்கு மௌனிகளாக இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது மற்றவர்களும் அப்படித்தான் இருக்க போகிறார்கள். இது நான் சொல்லுவதல்ல, இறைவன் சொல்லுகிற வார்த்தை எது? இறைவன் சொல்லுகிற வார்த்தை எது? அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக அநியாயம் செய்தவன், அநீதி இழைத்தவன் ஒரு கட்டத்தில் அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் நபியே. அப்ப பாடம் புகட்டுவோம் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? அற்புதமாக பதிவு செய்கிறான். எனவேதான் அநீதி இழைக்கப்படுகிற மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய கடமை உணர்வு அனைத்து மக்களுக்கும் தேவைப்படுகிறது. பெருமானார் இடத்திலே கேட்கப்பட்டது, ஜிஹாதுல பெரிய ஜிஹாது எது யார சொல்லலாம்? யுத்தம் செய்யணுமா இல்லையா? அதுல பெரிய ஜிஹாது, பெரிய யுத்தம் எது யார சொல்லலாம் அப்படின்னு கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அநீதி அரசனுக்கு எதிராக தன் குரலை உயர்த்துவது என்று சொன்னார்கள். அருமையானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவன் அநீதி இழைக்கிறான் தெரியுது, மக்களுக்கு அநியாயம் பண்றான் தெரியுது, அவன் அக்கிரமத்தில் ஈடுபடுறான் தெரியுது, அவனுக்கு எதிராக குரல் கொடுப்பது இருக்கிறது, அதுதான் ஜிஹாதில் பெரிய ஜிஹாத் என்று சொன்னார்கள் அருமையானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம வாழை தூக்கிட்டு யுத்த களத்துக்கு போக சொல்லல, துப்பாக்கியை தூக்கிட்டு சூட் பண்றதுக்கு போக சொல்லல, கற்களை எடுத்து எரிவதற்கு சொல்லல. அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது, அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எல்லா மக்களும் கைகட்டி வேடிக்கை பார்க்கிற சூழல் தான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாசத்திற்குரிய அன்பு பெருமக்களை நம்ம பார்க்கிறோம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தினுடைய வீதியில நடந்து போறாங்க. எகிப்தினுடைய வீதியில மூஸா அலைஹிஸ்ஸலாம் நடந்து போறாங்க. போற இடத்துல ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. போய் கேட்கிறாங்க, என்னப்பா சண்டை, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை பிரச்சனையை சொல்லுகிறார்கள். அது மூஸா அலைஹிஸ்ஸலாம் சமாதானப்படுத்துவாங்க. மூஸா நபி பத்தி நமக்கு தெரியுமா இல்லையா? கொஞ்சம் வேகமானவங்க, கொஞ்சம் சூடு ஏறினவங்க மூஸா அலைஹிஸ்ஸலாம். சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு எப்படியோ அதே போல நபிமார்கள் யாரு? மூஸா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வேகமானவங்க, அல்லாஹ்வை மிரட்டுவாங்க. யார? அல்லாஹ்வை மிரட்டுவாங்க. அந்த மாதிரி யாரு? மூஸா நபி. இப்ப சொல்லுவாங்க, இப்ப சமாதானம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோடனே அதுல ஒருத்தர் என்ன செய்வான்னு கேட்டா, மூஸா நபி எதிர்த்து பேசுவான். அப்ப சொல்லுவாங்க, அவனுக்கு அநியாயமும் செஞ்சுட்டு நீ எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அறை விடுவாங்க. பொத்துன்னு கீழே விழுந்து மூத்தா போயிடுவான். அப்ப மூஸா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வேகமான ஆளுன்னு பாருங்க. நம்ம ஊர் பக்கம் ஜிம்முக்கு போற மாதிரி தானே நம்ம ஊர் பக்கம். ஆமா, ஜிம்முக்கு போனா அப்படியே வருவாங்க. பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க. ஜிம்முக்கு போய் 2 நாள் ஆயிட்டாலே நம்ம மக்கள் எப்படி வருவாங்க? இந்த தோல் பட்டன் அப்படியே நடக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகாதாரம் கொஞ்சம் ஒதுக்கி போயிடணும், இடிச்சாலே மூத்தாயிரும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ மூஸா நபி ஓய்வு ஒரு அறை கொடுப்பாங்க, அவங்க கீழே விழுந்து மூத்தா போயிடுவான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுவாங்கட்டா, மூஸா நபி தப்பு செய்யலன்றான். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? மூஸா நபி தப்பு செய்யல. அதற்கு பிறகு ஒரு நீண்ட வரலாறு அது. அதுக்கு பிறகு அடுத்த நாள் போவாங்க, அந்த சண்டை போட்டவனு இன்னொருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்ப உனக்கு இதே வேலையப்பான்னு கேட்பாங்க. இப்படி எல்லாம் நிறைய நிகழ்வுகள் நடக்குது, குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய செய்தி. எதுக்கு சொல்றோம் கேட்டா,
பிரிச்சு விட்டாங்க. ஆனா இவன் தான் அவனுக்கு அநியாயம் இடிச்சிருக்கிறான், கேட்கல. என்ன செஞ்சாங்க? அடிச்சிட்டாங்க. அவன் ஓத்தாயிட்டான். அல்லாஹ் சொன்னா இல்ல மூசா நபி தப்பு செய்யல அப்படின்னா. அதனால யாராவது சண்டை போடுவான், கேட்கல, நம்ம அடிச்சு கொண்டு கூடாது, நமக்கு அதிகாரமெல்லாம் இல்லை. அது மூசா நபிக்கு யதார்த்தமாக நடந்த நிகழ்வு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு அநியாயம் நடக்கிற பொழுது, அக்கிரமம் நடக்கிற பொழுது அதை கேட்கிற உரிமை நமக்கு இருக்கிறது. கேட்க வேண்டும், சமாதானப்படுத்த வேண்டும், சரி செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இது மார்க்கம். மார்க்கம் சொல்லுகிற விதி இது. அதுக்கு பயப்படக்கூடாது. யாரா இருந்தாலும் பயப்படக்கூடாது, எவ்வளவு இருந்தாலும் பயப்படக்கூடாது. அது எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநியாயம் செஞ்சுட்டா கேட்கணும், நமக்கெல்லாம் தெரியும். அதே போலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஃபிரௌன் யாரு? அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவன், பெரிய மன்னர், மன்னாதி மன்னன். ஒரு கட்டத்தில் எல்லை மீறி நான் கடவுள் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டான். பல தடவை அவனுடைய வரலாறுகளையும் அவனுடைய நிகழ்வுகளையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருப்பேன். ஒரு கட்டத்தில் அநியாயம் செஞ்சான், மக்களை கொத்து கொத்த கொலை செய்தான், கொத்து கொத்த கொலை செய்தான். அதை கொலை செய்வதற்கு ஒரு காரணம், ஒரு குழந்தை பிறக்க போது, அந்த குழந்தை பிறந்தா உனக்கு ஆபத்து, உன் ஆட்சிக்கு ஆபத்து. சொன்னது யாரு? ஜோசிகாரன். ஜோசிகாரன் பேச்ச கேட்டு நடக்கிறது. அவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கடவுளே ஜோசிகாரன் பேச்ச கேட்கலாம். யோசனை பாருங்க. அப்ப என்ன கடவுளா இருப்பாங்க? எல்லா குழந்தைகளும் கொலை செஞ்சான். ஆனா அல்லாஹ் யாரு? அல்லாஹ் ரொம்ப தெளிவானவனாச்சு இல்லையா? அவனுடைய சக்திக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை இவனுக்கு ஆட்சிக்கும் ஆபத்து, அதிகாரத்திற்கும் ஆபத்து என்று இருந்ததோ, அந்த குழந்தை அல்லாஹ் உருவாக்கினதே அவன் அரசவையிலே உருவாக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அக்கா ஃபிரௌனுடைய அரசவையில தான் இருந்தான். அந்த அம்மா சாப்பாடு கொண்டுட்டு போவாங்க, சில நேரங்களில் அங்க தங்குவாங்க. தங்குற நேரத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய விளையாட்டு பாத்தீங்களா? ஆனா இந்த குழந்தைக்காக வேண்டி அவன் எல்லா குழந்தையும் கொலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா எங்க உருவானாங்க? அவனுடைய அரசவையிலே உருவானார்கள். கடைசியில அந்த குழந்தை நீண்ட வரலாறு. அந்த குழந்தை பிறந்தது, ஓரளவுக்கு வந்துச்சு. ஃபிரௌனுக்கு குழந்தை இல்லை. ஆசியா சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சிருந்தான். அவங்க ரொம்ப தீன்தாரி. அவங்க பக்கத்தில் நெருங்கவே முடியாது, நல்லா அப்படி ஆக்கி வச்சிருந்தான். ஃபிரௌனை பக்கத்திலே போக முடியாது, அந்த மாதிரி எல்லாம் ஆக்கி வச்சிருந்தான். அவங்க மிகப்பெரிய தீன்தாரி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நடக்குது. அவங்கள பெட்டியில வச்சு தண்ணீரை விடுவாங்க. தண்ணி அந்த ஃபிரௌனுடைய வீட்டு வழியா போகும். ஆசியா அம்மா அதை பார்ப்பாங்க. ஒரு பெட்டி போகுதுன்னு எடுத்து பார்த்தா உள்ள அழகான குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும். நல்ல அற்புதமான வரலாறு. அந்த வரலாறுலாம் ஹதீஸ்களை நம்ம படிச்சோம்னா ரொம்ப நல்லா அழகா இருக்கும். இன்ஷாஅல்லாஹ் நேரம் கிடைக்கும் போது ஞாபகப்படுத்துவோம். கடைசியில் அந்த குழந்தைய ஆசையை எடுக்கிறாங்க. நமக்கு தான் குழந்தை இல்லையே, இந்த குழந்தைய நம்ம வீட்டிலேயே வளர்த்துக்கலாம். அது ஆண் குழந்தை. கொண்டு வந்தோடனே எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, குழந்தை பிறந்தாலும் நமக்கு ஆபத்து வந்திருக்கு, இந்த அம்மா வேற ஆம்பளை பையனை தூக்கிட்டு வந்துருக்குது. ஏங்க குழந்தைக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அங்கேயே வளரு. இதுக்கு இடையில நிறைய வரலாறு இருக்குது. அவன் தாடி பிடிக்கிறது, அடிக்கிறது, சேர்ல உட்கார்ந்து இருக்கும்போது தள்ளி ஓடுறது, அவன் கீழே பொத்துரு விழுகிறது, அவன் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு சிறுநீர் கழிச்சு விடுறது, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எல்லாம் எல்லா விளையாட்டையும் விளையாட வச்சான். அந்த நேரத்தில் அந்த குழந்தைய அடிக்கிறதுக்கு போவான், வெட்ட போவான். ஆசையாமாவும் தடுத்துருவாங்க. என் குழந்தைக்கு என்னங்க தெரியும், தடுத்துருவாங்க. எல்லாம் நடக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியிலே வருவாங்க மூசா நபி. வந்த பிறகு அவன் செய்கிற அக்கிரமம், அவன் செய்கிற அநியாயம், அவனுடைய ஆட்சியிலே மக்களை அவனை படுத்துகிற அந்த பாடு இருக்கா இல்லையா, அதை எதிர்த்து போய் கேட்டாங்க. அரசவையில் போய் என்ன செஞ்சாங்க? எதிர்த்து கேட்டாங்க. நீ செய்வது மிகப்பெரிய அபத்தமான செயல், நீ அக்கிரமம் செய்கிறாய், அநியாயம் செய்கிறாய், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வார்த்தையை ஃபிரௌனுக்கு முன்னால், சத்தியத்தை ஃபிரௌனுக்கு முன்னால் முழங்கினார்கள் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். தயங்கல, நீ அநீதி இழைக்கிற, அதிகாரத்தை கையில் வச்சுட்டு
மக்களுக்கு நீ அநீதி இழைக்கிற, நீ ஏற்றுக்க முடியாது, நீ மக்களுக்கு கொடுமை செய்கிற அப்படின்னு சொல்லி அவனை அவனுடைய அரசவைக்குள் உள்ள போது எதிர்த்தார்கள் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம். எனவேதான் அநியாயம் யாரு செய்தாலும் சரி, அக்கிரமம் யாரு செய்தாலும் சரி, அது கேட்க வேண்டிய பொறுப்பு, குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லா மக்களுக்கும் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருப்பதும் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லுவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு மேல்நாட்டு உலகத்தினுடைய சூழலை நம்ம அப்படியே பார்க்கிற ஒரு கட்டத்தில் ஈரானுடைய யுத்தம் தொடங்கி பல மாதங்கள் ஆகிவிட்டது. இடையிடையே ஒப்பந்தம் போடப்படுகிறது. ஆனால் அந்த ஒப்பந்தம் இடையிலே முறிக்கப்படுகிறது. இது யூதனுடைய ஒரு நிலைப்பாடு. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதனும் குர்ஆனிலும் இருக்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. யூதனை நம்பவே கூடாது. யூதனும் நண்பராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். யூதன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மோசம் செய்வான். யூதனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்ன ஆயத்துகள் இருக்கிறது, ஹதீஸுகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரபக உலகத்திலே பல நாடுகள் அவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இஸ்லாமிய நாடு அடிக்கிறது வர்றான். இப்ப ஈரான் யுத்தம் நடைபெற்று இருக்கிறது. அமெரிக்காக்கார ஈரானை எங்கிருந்து அடிக்கிறான்? இஸ்லாமிய நாடுகளை சுற்றி இருக்கிற இஸ்லாமிய நாடுகளுடைய விமான நிலையங்களை பயன்படுத்தி அங்கிருந்து அடிக்கிறான். அவன் என்ன ஆயுதங்கள் சொல்லி இருக்கிற, நீயே என்ன மார்க்கம் உன்னிடத்தில் இருக்கிறது? உனக்கு ஆயத்துகள் படிக்கலையா? ஹதீஸ படிக்கலையா? உனக்கு மார்க்கம் இல்லையா? குர்ஆன் உலகத்தில் இருக்கிறது என்ன சொல்லுது? அக்கிரமான முறையோ செய்யறான. நேற்றைய தினம் ஒரு செய்தி படித்தேன். இஸ்ரேல் ஈரானை அடிக்கிற பொழுது அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேல் செய்யறான், ஈரானை 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறான். பள்ளிக்கூடங்கள் பாதிக்கப்படுகிறது, அனாதை இல்லங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவமனைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, குடியிருப்பு ஸ்தலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஈரான் இவ்வளவு குண்டு மழையை பொழிந்தும் கூட ஒரு இடத்திலும் ஒரு பள்ளிக்கூடம் அடிக்கப்படவில்லை, ஒரு மருத்துவமனை அவன் கை வைக்கவில்லை என்று சொன்னால் இதுதான் மாற்றம். அவனுக்கு தெரியாதா? முதலா ஈரானை அவன் அடித்தது 160 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிற பள்ளிக்கூடத்தை தான் அடித்தான். 160 குழந்தைகள் செல்லடையாக்கப்பட்டார்கள். அந்த மக்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவானாங்க. பாசத்திற்குரிய அன்பு மக்களை, இப்படி மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை ஆதிக்க வெறி, ஆட்சியினுடைய வெறி, பதவி வெறி மக்களுடைய குடிமையை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நாம் என்ன செய்வது? போராடுகிற அந்த மக்கள், உறுதிக்காக வேண்டி வீதிக்கு வந்திருக்கிற மக்கள், அதாவது ஓரளவுக்கு நாம் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாவது சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு மோசமான ஒரு செயலாக போய்விடும். ரசூலுல்லாஹ் தான் நமக்கு காமிச்சு தந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த மாணவர்களோடு இஸ்லாமியர்கள் அதிகமாக பொதுவாக நம்ம இடத்துல ஒரு பழக்கம் இருக்கிறார். என்ன பாதிப்பு வந்தாலும் முதல்ல அந்த இடத்துல போய் இருக்கிற தாடி துப்பி தான் இருக்கும். இது வளமைதான். ஆனா அடி வாங்குறதுல ஃபர்ஸ்ட் நம்மளாலதான் வாங்குவான். அடி வாங்குறதுலயும் நம்மளாலதான் வாங்குவான். இன்னைக்கு அங்க இருக்கிற அந்த மாணவர்களுக்கு உணவு முதல் கொண்டு தண்ணீர் முதல் கொண்டு நம்முடைய மக்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் போராடுகிற முன்வரிசைகளை இஸ்லாமிய அடையாள சின்னத்தோடு மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ, இவர்கள் அடிக்கிற அடியிலே ஒரு 10 அடி விழுகிறது என்று சொன்னால் தடுக்கிறோம் என்ற பெயரால் ஒரு 4 அடி 5 அடிகளை நம்முடைய மக்கள் தாங்கிக் கொள்ளுகிறார்கள், தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, காரணம் என்ன தெரியுமா? இதே நேரத்தில் அநியாயத்திற்காக வேண்டி ஒருவன் போராடுவான் என்று சொன்னால் இந்த சமூகம் போகாது. அநியாயத்திற்காக வேண்டி, அக்கிரமத்திற்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு போராட்டம் நடைபெறும் என்று சொன்னால் அந்த இடத்தில் கலிமா சொன்னபடி இருக்க மாட்டான்.
அன்றைய காலகட்டத்தில் இருந்து இன்று வரை அதுதான் இயல்பது. அப்படியானா போறான்னு சொன்னா வேறு இருக்கிற மாதிரி இருப்பான் மூதேவி, அந்த இபிலிஸா இருப்பான். அவன் சோறு திங்கிறது இல்லை, அவன் என்ன சாப்பிடுறது இல்லை, அவன் சாப்பாடுதான் சாப்பிடுறது இல்லை, அவனுக்கு உணவு வேற. நான் சொல்லல, அவன் மனைவி சொல்லது. என்னடா அஜித் வாட்டுக்கு அடிச்சு விடுறாங்கன்னு வச்சுக்காதீங்க. அவன் முண்டாட்டிக்கு மீடியாலே பேட்டி கொடுத்துருச்சு, அவர் காலையில் என்ன சாப்பிடுவாரு, மதியானம் என்ன சாப்பிடுவாரு, ராத்திரி என்ன சாப்பிடுவாரு சொல்லு. அந்த மூதேவி மாதிரி எவனாவது இருந்தான்னு சொன்னா ஏதாவது என்ன செய்யும், இருக்கும். ஆக பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம், அநியாயம் நடைபெறுகிற பொழுது, அக்கிரமம் நடைபெறுகிற பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வருவார், வந்து நான் மக்காவுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி வந்தேன், என்னுடைய வியாபார பொருள் எல்லாம் அபூ ஜஹல் தூக்கிட்டு போயிட்டாரு, அபூ ஜஹல் தூக்கிட்டு போயிட்டாரு. அந்த நிறைய மக்கள்கிட்ட போய் நான் சொன்னேன், யாருமே வந்து அவன்கிட்ட போறதுக்கு பயப்படுறாங்க. ஆனா ஒண்ணு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, முகமது நபிக்கு போய் சொல்லுங்க, அவர் வாங்கி தருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பார்த்தாலும் வெட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். நபி அவர்கள் பார்த்தா கொலை செய்வேன்னு சொன்னான். நபி அவர்களை கொலை செய்பவர்களுக்கு 100 வெண்ணிற ஒட்டகத்தை தர்றேன்னு சொன்னான். இதெல்லாம் பேசிட்டு இருந்தவன் அவன் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனான். போய் கதவை தட்டினாங்க, வெளியில வந்தாரு. இவருடைய பொருள் ஏதாவது நீங்க வாங்கிட்டு வந்தீங்களாமா? ஆமா, கொடுத்துருங்க. உள்ள வேணா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான், வந்துட்டான். எதுவுமே பேசல. அபூ ஜஹலுடைய பொண்டாட்டி கேட்டுதாமா, ஏங்க அவன் எங்க பார்த்தாலும் முகமது வெட்டுவேன்னு சொன்னீங்க, அந்த மனுஷன் நேரம் வீட்டு வாசப்படிக்கே வந்துட்டு போறாரு, நீங்களும் பேசாம இருக்கிறீங்க, எல்லா வாளும் இருக்குது, அம்பும் இருக்குது, எல்லாத்தையும் வீட்டுல வச்சிருக்கிறீங்களே, எல்லா பொருள்களும் உங்களுக்கு தானே இருக்குது, நீங்க தானே தலைவர். ஏமா அவரை நான் பார்த்த மாதிரி நீ பார்த்திருந்த, நானாவது பார்த்துட்டு உசுரோடு இருக்கிறேன், நீ பார்த்திருந்தேன்னு உனக்கு உசுறு இருந்திருக்காது அப்படின்னா. என்ன கேட்டா, அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 2 தோள் புஜங்களிலும் இரு சிங்கங்கள் கர்ஜிக்கக்கூடிய காட்சி அல்லாஹ் அவனுக்கு காமிச்சு கொடுத்திருக்கான். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த மோஜிசத், அற்புதம் அது என்றால். ஆக ஒருத்த அநீதி இழைக்கப்பட்டான். ஆனா அபூ ஜஹல் அந்த ஊருடைய தலைவன் நிக்கிற இடத்துல எத்தனை பேர்த்த வர அடிப்பான், அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். எந்த அளவுக்கு ஒரு கட்டத்தில் இறைவா அபூ ஜஹல் உமர் 2 பேர்த்தில் யாருக்காவது ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடு என்று பெருமானார் கையேந்தினார்கள். அல்லாஹ் உமருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். 2 பேரும் அதாவது வீரத்தில் ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் உமருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அவ்வளவு திறமையானவன். ஆனா அவனுக்கு முன்னால் ஒருவன் அநீதி இழைக்கப்பட்டான் என்ற உடனேயே அங்க போய் நின்று அந்த பொருளை வாங்கி கொடுத்தாங்க ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எத்தனை எத்தனை வரலாறுகள் ஹதீசுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், முஹர்ரத்தினுடைய 10வது நாள் அந்த எகிப்தினுடைய தேசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 50 ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டது. கலீஃபாக்களுடைய ஆட்சி எல்லாம் போன பிறகு யஸீதுடைய ஆட்சி வருகிறது. யஸீத் ஆட்சி செய்கிறான், மக்களுக்கு கடுமையான கொடுமை செய்து கொண்டிருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் கொடுமை அல்ல, மக்கள் நிம்மதியாக வாழ முடியல, பயங்கரமான கொடுமை. பெண்கள் சுதந்திரத்தோடு வாழ முடியல, பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு கொடுங்கோலனுடைய ஆட்சி யஸீதுடைய ஆட்சி. அவனை எதிர்த்தது யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா எதிர்த்தார்கள். அவன் அநீதி இழைக்கிறான், மக்களுக்கு கொடுமை செய்கிறான், அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை கேவலப்படுத்துகிறான், உரிமைகளை பறிக்கிறான். மக்களை திரட்டிக் கொண்டு அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்தார்கள்.
அன்றைக்கு இருந்த பிரபலமான சஹாபா பெருமக்கள்லாம் தடுத்தார்கள். ஹுசைன் அங்க போகாதீங்க, அவன் ரொம்ப கொடுங்கோலன், ரொம்ப மோசமானவன், அங்க போகாதீங்க அப்படின்னு தடுத்தான். யாருடைய பேரன்? ரசூலுல்லாஹ்வுடைய பேரன் இல்லையா அவரு? யாருடைய மகன்? ஹஸரத் அலியினுடைய மகன் இல்லையா அவரு? அநீதி இழைக்கப்படுகிற பொழுது அதை பார்த்து கொண்டிருப்பதா முடியாது. போனாங்க, படையை திரட்டி போனாங்க, யுத்தம் செய்தார்கள், யசீதுக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள். அந்த யுத்த களத்தில் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவருடைய மனைவி மக்கள் அத்தனை பேர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலை தனியாக எடுக்கப்பட்டு, நான் கர்பலாவுடைய நேரத்தில் உங்களிடத்திலே சொல்லி இருப்பேன், வீதி வீதியாக அந்த தலையை இழுத்துச் சென்றான். அவருடைய உடல் ஒரு பக்கம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, அவருடைய தலை ஒரு பக்கம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஈராக்கிலே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, எகிப்தில் அவருடைய தலை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு நாங்கள் ஜியாரத்துக்கு சென்றிருந்தோம். கண்ணியத்திற்குரிய அன்பு மக்களே, அந்த குடும்பமே அநியாயத்திற்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள். ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலாவுடைய யுத்தக்களம், அந்த யுத்தக்களம் நாம் யோசனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் அக்கிரமம் நடைபெறுகிற பொழுது, அநியாயம் நடைபெறுகிற பொழுது நாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். பாதிக்கப்படுகிற அந்த மக்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு அநியாயம் நடக்குது. ஈரான் அடிக்கிறான், ஈராக் அழிச்சா, ஆப்கானிஸ்தான் அழிச்சா, காசாவை பலஸ்தீனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். எவ்வளவு அநியாயம் நடக்குது. உலக நாடுகள் எதிர்த்தால் அவர்களுடைய சுக வாழ்க்கை போய்விடும், அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பதவி போய்விடும் என்பதற்காக வேண்டி அண்ணாந்து படுத்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவருடைய வாயிலும் மண் ஒழுகும், அது ஒரு நேரம் ஏற்படும். அதையும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு அதுதான் டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் தாக்கப்படுகிற காட்சிகள். அவர்கள் போராடுகிறார்கள், நியாயத்துக்காக வேண்டி போராடுகிறார்கள். 3 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, எவ்வளவு கொடுமையா அடிக்கிறாங்க நினைக்கிறீங்க? எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல மீடியாக்கள்ல. பெண்கள் என்று பார்க்காமல், பிள்ளைகள் என்று பார்க்காமல், சிறுவர்கள் என்று பார்க்காமல் அவ்வளவு கொடுமை. இன்னைக்கு ஒரு சில ஆளுகள் தான் அதுக்கு ஆதரவு தெரிவித்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பாக்கி அத்தனை பேருமே வாயை மூடிட்டு பார்த்துருக்கான். ஏன்? வருமான வரித்துறை வீட்டுக்கு வந்துடும், ஆபீஸுக்கு வந்துடும், பதவி போயிடும், உடனே உட்கார வச்சிருவானுங்க, எல்லாம் பயம். ஆனால் அந்த மாணவர்கள் இன்று வரை மழை பெய்து கொண்டிருக்கிறது, தாக்குதல் கடுமையாக இருக்கிறது, எல்லாமே நடக்குது. கொஞ்சம் கூட அந்த மாணவர்கள் அந்த இடத்தை விட்டு நகரல. அந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இஸ்லாமிய இளைஞர்கள் அங்க அந்த மாணவர்கள் சாப்பிட்டு போட்ட அந்த பொருள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, ஆக உலகம் முழுக்க அநீதியும் அக்கிரமும் அநியாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு அநியாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அக்கிரமக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நாள் அழிவு ஏற்படும். அக்கிரமம் செய்த ஃபிரௌன் காணாமல் போனான், அநியாயம் செய்த நம்ரூத் அழிந்து போனான், அநியாயமே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்த அபூஜஹில் எங்கோ செத்து கிடக்கிறான், சிறுவர்களால் அழிக்கப்பட்டான். உத்பா, ஷைபா போன்ற கொடுங்கோலர்கள் அத்தனை பேர்களும் காணாமல் போனார்கள். ஏன்? அமெரிக்காவை ஆண்டு கொண்டிருந்த அத்தனை பேர்களுமே இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் தான், அநியாயம் செய்தவர்கள் தான், அக்கிரமம் செய்தவர்கள் தான். அவர்கள் இருந்த பொறுப்போடு அவர்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. ஆனால் இஸ்லாமிய நாடுகளில் வீரனாக வாழ்ந்தவர்கள் அத்தனை பேர்களும் இன்றைக்கு சதாம் ஹுசேன் முதல் கொண்டு, யாசர் அரபாத் முதல் கொண்டு இன்றைக்கு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்த தியாகம், அநீதிக்கு எதிராக அவர்கள் போராடிய போராட்டம் மரணித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் வாழுகிற மக்கள் அவர்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களை பேசவில்லை. எனவேதான் நாம் சொல்லுகிறோம், அநீதி கிடைக்கப்படுகிற பொழுது, அக்கிரமம் செய்கிற பொழுது அவர்களுக்கு எதிராகவும்
பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளில் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கரங்களை பலப்படுத்துவானாக, அக்கிரமக்காரர்களை அழித்து விடுவானாக, அவர்களுக்கு அல்லாஹ் தக்க பாடத்தை ஏற்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.